வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் எக்கோஸ்பைரின் AV75 கேப்சூலோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்கோஸ்பைரின் AV75 கேப்சூல்ஸ், இந்த மாத்திரையில் இரண்டு விதமான மருந்துகள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னென்னா அட்டாரோஸ்டாட்டின் 10 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஆஸ்பிரின் 75 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய அட்டாரோஸ்டாட்டின் அப்படிங்கிற ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்பு படிமங்கள், அந்த கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள் இது எல்லாத்தையுமே கரைத்து அந்த கெட்ட கொழுப்புகளை ஒழிக்கக்கூடிய, நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த அட்டாரோஸ்டாட்டின் அப்படிங்கிறது. மேலும் இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ரத்த உறைதல் ஏற்படும். அதாவது ரத்த நாளத்தில் ரத்தம் ஓடிட்டு இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்கிற ரத்தம் பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போயிட்டா பிளட்டு பிளாக் ஆயிரும். அந்த மாதிரி ரத்த ஓட்டம் தடைப்பட்டால் இதயத்துக்கு தேவையான ரத்தம் போகாது. அந்த மாதிரி ஏற்படும் போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை ஏற்படும். அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஆஸ்பிரின் மருந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெண்டு மருந்துகள் தான் இந்த எக்கோஸ்பைரின் AV75 டேப்லெட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த எக்கோஸ்பைரின் AV75 கேப்சூல் எப்படி யூஸ் ஆகுது, எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பொதுவாக இந்த எக்கோஸ்பைரின் AV75 கேப்சூல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மாத்திரை. இந்த மாத்திரையை சாப்பிட்றவங்களுக்கு அவங்க உடம்புல LDL அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அதாவது கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம், அந்த கெட்ட கொழுப்புகளை குறைக்கிற சக்தி இந்த மாத்திரைக்கு இருக்குது. அதே மாதிரி HDL அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அதாவது நல்ல கொழுப்புகளை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த மாத்திரைக்கு இருக்குது. இந்த மாத்திரையை டாக்டர் எந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், கொழுப்புகள், கெட்ட கொழுப்பு படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இந்த மாத்திரையை டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க அந்த மாத்திரையை எடுத்துக்கும் போது அந்த கெட்ட கொழுப்புகள் கரைந்து வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பிபி குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டாவே அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகும். அந்த ப்ரெஷரை குறைக்கணும்னா அந்த அடைப்பை எடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த கெட்ட கொழுப்புகளை எடுத்தால் தான் அந்த ப்ரெஷர் கிளியர் ஆகும். அதனால் பிபி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாத்திரை பயன்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா ரத்த உறைதல், பிளட்டு கிளாட் ஆயிரும் நிறைய பேருக்கு. அப்படி கிளாட் ஆனாலும் அந்த கிளாட் துகள்கள் பார்த்தீங்கன்னா ரத்தம் ஓட்டத்தை தடைப்படுத்தும். அப்படி ஏற்படும் போதும் அந்த பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணணுன்னாலும் இதில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் கிளாட்டிங் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய பிளட்டை பார்த்திங்கன்னா தின்னாக மாற்றி ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கு இந்த மாத்திரை ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதனால தான் இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு மற்றும் ரத்த உறைதல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை செய்கிறாங்க. இதனால் பல பேரோட உயிர்கள் காப்பாற்றப்படுதுன்னே சொல்லலாம். இந்த மாத்திரையை நீங்கள் சுயமாக யாரும் எடுத்துக்கக்கூடாது. டாக்டரோட அறிவுறுத்தல் படியும் அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படியும் நீங்கள் இந்த மாத்திரையை பயன்படுத்தணும். சுயமாக யாருமே இந்த மாத்திரையை வாங்காதீங்க. இந்த மருந்துன்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் நீங்கள் டாக்டரோட கன்சல்ட் படி தான் பயன்படுத்தணும். மேலும் இந்த மாத்திரையை நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுருக்கணும். எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பாட்டுக்கு பின்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத டாக்டரே உங்களுக்கு சொல்லுவார். அதனால் டாக்டர் வழிகாட்டுதல் படி இந்த மாத்திரையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல பயன்கள் பெறலாம். இந்த மாத்திரையால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மருந்துக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் இந்த மருந்துக்கும் சில சைடு எஃபெக்ட் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சைடு எஃபெக்ட் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட ஓப்பனாக தெரிவிக்கலாம். எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ காயங்கள், வெட்டு காயங்கள் இந்த மாதிரி ஏற்பட்டால் அவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிளட்டு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாத்திரை தான் இது. அதனால் ப்ளீடிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் டாக்டர்கிட்ட நீங்கள் உடனடியாக தெரிவிக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா டயோரியா, அப்டோமினல் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் சில ஏற்படலாம். நாசியா, வாமிட்டிங் மாதிரி ஏதாவது ஏற்படலாம். இதெல்லாமே காமனான சைடு எஃபெக்ட் தான். ஆனால் இந்த மாத்திரையோட பயன்கள் ஏராளம். அதனால் இந்த மாத்திரையை நீங்கள் கட்டாயம் டாக்டரோட பரிந்துரைப்படி மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.